அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பயிற்சி பலன்கள் காண்போம். ஜனவரி மாதம் 18ஆம் தேதி சோபகிருது வருடம் தை மாதம் 4ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சியாகி தை மாதம் 15ஆம் தேதி வரை மூல நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பிறகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி, குரு பகவான் பார்வையில் குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம், குருமங்கள யோகம், பிருகுமங்கள யோகம் ஏற்படுகிறது. மகர ராசி என்பவர்களுக்கு முதல் 22 நாட்கள் செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் குரு பகவான் பார்வை பெற்றிருப்பார். தை மாதம் 22ஆம் தேதி மகர ராசிக்கு சென்று மகர ராசியில் உச்சபலம் பெறுகிறார். இது ஒரு 3 வருடத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய செவ்வாய் அதி உச்சபலம். மகர ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. மகர ராசிக்கு தொழில்ஸ்தானத்திற்கும் பூர்வீக புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 29 நாட்களாக லாபத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சுக்கிர பகவான் லாபத்தில் வருவதும் யோகம்தான், 12ஆம் இடமான விரயத்தில் வருவதும் யோகம்தான். தொழில் விஷயமா வேலை விஷயமா கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் மகர ராசி என்பதற்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. அதாவது தன்னுடைய வீட்டை விட்டு உள்ளூரோ வெளியூரோ தங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். 12ஆம் வீட்டிலே தை மாதம் 15ஆம் தேதி வரை மூல நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தை மாதம் 20ஆம் தேதி வரை சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இது கொஞ்சம் மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலான காலகட்டம். ஏன்னா கேது பகவான் பாக்கியத்திலே அமர்ந்திருக்கிறார். 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது தந்தையிடம் சில விதண்டாவாதம், போட்டி போடுவது, எதிர்வாதம் செய்வது, இப்படிலாம் மகர ராசி இளைஞர்களுக்கு ஏற்படும். பெரும்பாலும் தந்தையிடம் விதண்டாவாதம் பேசாதீங்க, எதிர்வாதம் பேசாதீங்க. தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பது நல்லது. தை மாதம் 15ஆம் தேதி போராட நட்சத்திரத்தில் தன்னுடைய சுய நட்சத்திர சாரம் பெற்று சுக்கிர பகவான் 12ஆம் வீட்டிலே செவ்வாயுடன் கூட்டணி சேரும்பொழுது பிருகுமங்கள யோகம் மிக பலமாக இருக்கிறது. செவ்வாயின் சுக்கிரனும் கூட்டணி சேர்ந்தால் உலக ஜீவராசிகள் அனைத்திற்கும் காதலும் கல்யாணமும் நடக்கும். காதலர்கள் காதல் பிரிவு, கணவன் மனைவிக்குள் பிரிவு, சண்டை போட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். பிரியம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் பிரியம் அதிகரிக்கும். காதலர்களுக்குள் பிரியம் அதிகரிக்கும். ஒரு சிலர் காதல் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 12ஆவது வீட்டிலே சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது குரு பகவான் பாரி செய்கிறார். தை மாதம் 22ஆம் தேதி வரை 12ஆம் வீட்டில்தான் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். கொஞ்சம் உறக்கம் வராது. ஓய்வு இல்லாமல் அலைச்சலோ டென்ஷனோ உங்களை உறக்கம் இல்லாமல் செய்துவிடும். ஜென்ம ராசியிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தை மாதம் 18ஆம் தேதி வரை தனித்த சூரியன் ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சளி, காய்ச்சல், இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் மகர ராசி என்பவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புண்டு. ஏன்னா சூரிய பகவான் அஷ்டமாதிபதி. மகர ராசி என்பவர்களுக்கு சூரியன் 8 அவர் ஜென்ம ராசியில் வரும்போது கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்துவார், மற்றபடி ஒன்றுமில்லை. தை மாதம் 18ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு புதன் வருகிறார். புதன் சூரியன் கூட்டணி. தந்தை வழி ஆதரவு உண்டு. தந்தை சொத்துக்கள் வழி ஆதரவு உண்டு. படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் முன்னேறி விடுவீர்கள். தை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய் பகவான் ஜென்ம ராசிக்கு வருகிறார். இது ஒரு 3 வருடத்திற்கு பிறகு மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சபலம் பெறுகிறார். தொழில் அபிவிருத்தி அடையும். விவசாய வெள்ளாமை கை கொடுக்கும். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ விலை உயரும். மகசூல் கொஞ்சம் கூடுதலாக எடுக்கலாம். ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் கொஞ்சம் கூடுதலாக வரும். தை மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு மேலதிகாரிகள் தொல்லை குறையும். இதுவரை உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களை டார்ச்சர் படுத்தி கொண்டு இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய தொல்லை குறையும். அவர் அந்த வேலையை விட்டுட்டு வேறு இடம் கூட போகலாம்.
வேறு அதிகாரியோடு உங்களுக்கு உயர் அதிகாரியாக வரலாம். அரசு அனுகூலம் உண்டு. செவ்வாய், சூரியன், புதன் 3 கிரகங்கள் தை 22ஆம் தேதிக்கு பிறகு கூட்டணி. அரசு அனுகூலம் உண்டு. தை மாதம் 28ஆம் தேதி 12ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஜென்ம ராசியில் வந்து மாசி மாதம் 24ஆம் தேதி வரை செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி செயல்பட போகிறது. பிருகு மங்கள யோகம் மாசி மாதம் 24ஆம் தேதி வரை இருக்கிறது. மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலும் உங்களுக்கு யோகம்தான். கண்டிப்பாக எல்லோருக்குமே நல்ல வேலை கிடைக்கும். எல்லோருமே கை நிறையா பணம் சம்பாதிப்பீங்க. அஷ்டலட்சுமி யோகம், வீடு, நிலம், வாக்கியா வரப்பு, தடத்து பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வழக்கு, இந்த மாதிரி சிக்கலில் இருந்தவர்கள், வில்லங்கத்தில் இருந்தவர்கள் தை மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு அந்த சிக்கல் வில்லங்கத்திலிருந்து மீண்டு வந்து விடுவீர்கள். கோர்ட்டு கேஸு, சொத்துக்கள் வழியாக இருந்ததெல்லாம் தீரும். அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம். ஒரு சிலர் புதிய வீட்டு மனை வாங்கலாம். நிலபல சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நகை ஆபரணம் எடுக்கலாம். பதவி, இப்போ செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் உயர் பதவி, கூடுதல் சம்பளம் மகர ராசி என்பவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தை மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குரு பகவான் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். தை 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் விரயத்திலிருந்து தை 28ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு வரும்போது தொழில் மூலம், வேலையின் மூலம் ஆதாயங்கள் உண்டு. பணம் வந்து உங்களுக்கு கூடுதலாக வரும். பணப்புழக்கம் மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க, கோவப்படாதீங்க. அவசரப்பட்டால் காரியம் கெட்டு போயிடும். ஏன்னா ஜென்ம ராசியில் 2 நெருப்பு கிரகங்கள் வரும்போது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ வந்து சண்டை கட்டினீங்கன்னா மகர ராசிக்கு சிக்கல் தான். மகர ராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் மனைவியால் ஆதாயம் உண்டு. ஆணுக்கு வந்து பெண்ணால் ஆதாயம் உண்டு. பெண்ணுக்கு வந்து ஆணால் ஆதாயம் உண்டு. கணவன் மனைவிக்குள் இப்போ வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம். அதற்குண்டான வாய்ப்புகளை சுக்கிரன் செவ்வாய் கூட்டணி காட்டுகிறது. மகர ராசி அன்பர்கள் அன்பா பண்பா ஆசையாக பேசி கணவன் மனைவிக்குள் சந்தோஷம், மகிழ்ச்சி, பிரியம் அதிகரித்து கொள்ளுங்கள். அதற்குண்டான வாய்ப்புகள் மாசி மாதம் 24ஆம் தேதி வரை சுக்கிரன் செவ்வாய் கூட்டணி பிருகு மங்கள யோகம் உங்களுக்கு ஏற்படுத்துகிறது. மகர ராசி என்பவர்களுக்கு தொழில் மூலம், வேலையின் மூலம் நல்ல வருமானங்கள் உண்டு. கணவன் மனைவிக்குள் பிரியம் அதிகரிக்கும். காதல் மலரும். காதலர்களுக்குள் நல்ல ஒற்றுமை உண்டு. வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம், பொன் பொருள், ஆபரண சேர்க்கையும் இந்த செவ்வாய் சுக்கிரன் கூட்டணியால் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.